ரீசெண்ட் டேஸில் கிளைமேட் கொஞ்சம் டல்லாக இருக்கிறதுனால பாப்பா தம்பிக்கு 2 பேருக்குமே கோல்ட் அண்ட் காஃப் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு 1 வீக்காக ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டோம், குடிக்கவே இல்லை. ஃபஸ்ட் குவாலிட்டியில் பார்த்து வாங்கின நட்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஜு கத்லி ஸ்வீட்டாக பண்ணலான்ட்டு இருந்தாங்க. எனக்கு மெஷர்மெண்ட்டெல்லாம் சுத்தமாக தெரியாது, கண்ணளவு கையளவு தான், கைக்கு கிடைக்கிறத போட்டு பண்ணுவேன். இவ்வளோ முந்திரி போட்டு பண்ணுறேனே, கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு நினச்சேன். பட் என்னோட பிரியமான கணவருக்கு இந்த இனிப்போட என்னோட அன்பையும் கலந்து கொடுத்ததுனாலே என்னமோ ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. கடையில் வாங்கினா கூட இவ்வளோ டேஸ்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. கடையில் விற்கிறத விட வீட்டில் பண்ணும்போது காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, குவான்டிட்டி வைஸ் நிறையா இருக்குது. ஸோ தீபாவளிக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தடவின பிளேட்டில் பீசஸாக கட் பண்ணும்போது சிலதெல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. எதெல்லாம் அழகாக இருக்கோ அதை மட்டும் எடுத்து நீட்டாக ஒரு ஸ்வீட் பாக்ஸில் பேக் பண்ணி வச்சுட்டேன். ஹஸ்பண்ட்டை வீட்டில் தான் செஞ்சேன்னு சொல்லவே இல்லை, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்கலான்னு. பட் சூப்பராக வந்துருச்சுங்க. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ஸ்வீட் பிரியராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.